வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஏலத்தை நிப்பாட்டி இந்த முத்து வீடு எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாகிறாங்க. அப்போ மீனாவும் முத்துவும் பேசுகிறாங்க. என்ன நினச்ச, நீ ஆட்களை வச்சு பணத்தை ஆட்டையை போட்டால் எல்லாம் சரியாக போச்சா? அதில் பணம் இருந்தால் தானே, அதில் பேப்பர் தான் இருக்குது. அதில் வேணால் 4 பொறிக்கல்லையே பார்சல் பண்ணி தெருவா விற்று பொழைச்சிக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் முத்து, இந்த வீடு இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டுன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருக்காதங்க. இந்த வீடை மறுபடியும் எனக்கு எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு உங்கள் அம்மா விஜயாவும் மனோஜுமே போதும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த முத்து சொல்கிறாங்க, ஒரு வாட்டி நாங்கள் கவனிக்காமல் இருந்துட்டோம், எல்லா வாட்டியும் அப்படியே இருப்போம்னு நினைக்க வேண்டாம். நாங்கள் இன்னும் ரொம்ப தெளிவாக தான் இருப்போம். போய்ட்டு வாங்க, கிளம்பலாம், காற்று வரட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை விஜயாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, விஜயா, நீ சாமி கும்பிட்டதெல்லாம் வீணாக போகல அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வீடு நம்மளை விட்டு போகலாமா? இப்போ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. பொன்னியம்மன் கோயிலில் இருக்கேங்க. மீனா அம்மா என்னை கூப்பிட்டு வந்தாங்க. நீங்கள் வேண்டியங்க சம்மந்தி, அப்படி வேண்டிக்கிட்டேன்னா கண்டிப்பாக உங்கள் வீடு உங்களுக்கு வந்துடுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. வீடு உனக்கு வந்துருச்சு, நீ உடனே ஆட்டோவில் கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா மீனா அம்மாட்ட கூட சொல்லலை, வாட்டில் மலமலன்னு போகிறாங்க. சம்மந்தி எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சம்மந்தி, அவசரமாக போகிறீங்களே அதான் கேட்டேன். நான் வேணா மீனாவை பைக் எடுத்து வர சொல்லிட்டா நீங்கள் அதில் போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆட்டோ பிடிச்சி போக தெரியும் அப்படின்னு சொல்லி ஆட்டோவை பிடிச்சி நேராக இங்கே வந்துடுறாங்க. இங்கே மீனாவோட அம்மா சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி, டேய் நம்ம சம்மந்தி அம்மா வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக கொஞ்சம் அந்த பெட்டெல்லாம் இழுத்து போட்டு விடு அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க, அம்மா அங்கே வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை ஃபோன் பண்ணி, மீனா உங்கள் மாமியார் வீட்டுக்கு வரேன்னா இன்னும் வரலை அப்படிங்கிறாங்க. அம்மா உன்ட்ட சொல்லணும்னு நினச்சம்மா, நீ அதுக்குள்ளே கால் பண்ணிட்டேன், நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னடி வீடெல்லாம் திருப்பிட்டீங்களா அப்படின்னா. ஆமாம், வீடு திருப்பியாச்சு, வீட்டில் தான் இருக்கோம், வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியதுக்கு சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது விஜயா வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே கண்ணீர் விடுதாங்க. அண்ணாமலையை பார்த்தோன்னே, ஏங்க நம்ம வீடு நம்மளுக்கு வந்துருச்சுல, நம்ம வீட்டில் உள்ள பொருளெல்லாம் அப்படியே இருக்குல்ல அப்படி இப்படின்னு வீட்டை சுற்றி பார்க்காங்க. விஜயா, ஒரு பொருள் என்னச்சில இல்லாமல் போகலை, நம்ம வீட்டை விட்டு வெளில தானே போனோம், போட்டி சாவி தானே கொண்டு கொடுத்தோம், யாரும் எதுவும் இருக்கல, அதை பற்றி கவலைப்படாத அப்படிங்கும்போது அங்கே போய் பீரோவை திறந்து பார்க்காங்க. அங்கே இங்கே என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்க்காங்க. பார்த்துட்டு பெருமூச்சு விடுதாங்க. ஏங்க இந்த வீட்டில் இருக்கதாங்க என்ன சந்தோஷம், நம்ம கடைசி காலம் வரைக்கும் இங்கே தாங்க இருக்கணும் அப்படிங்கிறாங்க. விஜயா, இது அதுவும் உன் கையிலையும் மனோஜ் கையிலையும் தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு இருக்க ஆளுகளுக்கு தெரியாமல் வைக்கிறது, இக்கட்டான சூழ்நிலையை கோர்த்து விடுறது எல்லாமே உங்கள் 2 பேருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் அவங்கள்ட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. விஜயா, 30 வருஷமாக புருஷன் முன்னாடியே வாழ்ந்துருக்கோம், நான் உங்கள்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாது. ஆனால் நீ எவ்வளோ பெரிய விஷயத்தையும் மறைச்சிட்டு உன் மகனோட சேர்ந்துட்டு இப்போ வீட்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். இனிமேல் இந்த நிலை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஏங்க இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேங்க, ஆனால் அந்த சிந்தாமணிட்டு நான் தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குங்க அப்படிங்க. விஜயா, அந்த மாதிரி ஆளுக்கு கூட சேராத வைக்காதுன்னு உன்ட்ட சொன்னேன், நீ கேட்ட பாடு இல்லை, இனிமையாவது புரிஞ்சுக்க. என்ன, நல்லவங்க நல்லது மட்டுமே செஞ்சு பழக்கப்பட்டவங்க, தீயவங்க தீயதை மட்டுமே செஞ்சு பழக்கப்பட்டவங்க அப்படி இருக்காங்க. என்ன, யாரும் மாறதுக்கு அங்கே தயாராக இல்லை, அப்படி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு அங்கேருந்து கால் பண்ணுறாங்க. டேய், நம்ம வீட்டுக்கு நீ உடனே கிளம்பி வாடா அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு கிளம்பி வரணும், ஏமா அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட கிடையாது, நான்லாம் பணத்தை கொடுத்து ஏலத்தை நிப்பாட்ட முடியாது. இந்த முத்து தான் கிளம்பிட்டு இருக்கான், நான் 10 லட்சம் ஒரு ஆள்கிட்ட வாங்கிட்டேன், மீதி இன்னொரு 28 லட்ச ரூபா தந்துடுவாங்க, நான் வீட்டை மீட்டுருவேன் அப்படி அப்படின்னு சொல்லி படம் போட்டுக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் நடக்காதுமா அப்படிங்கும்போது, டேய் அவன் வீட்டை மீட்டுட்டான்டா அப்படி. அது எப்படிமா, இவ்வளோ பெரிய பணத்தை எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. யாராவது கொடுத்துருக்காங்களே, நீ வா கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. இங்கே ரவிக்கும் சுருதிக்கும் முத்து மீனா ஃபோன் பண்ணோன்னா அவங்களும் வந்துடுறாங்க. அவனே முத்து, ரொம்ப நன்றிடா அண்ணி, ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. ரவி, எதுக்கு எங்களுக்கு நன்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் 2 பேர் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம வீடு நம்மளுக்கு வந்திருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் சொல்கிறாங்க, ரவி அதான் உண்மை, அந்த வீடை நம்மகிட்ட கொண்டு வர்றதுக்கு முத்து மீனாம்பட்ட பாடு இருக்குல்ல, ரொம்ப பெரும்பாடு, அந்த பணத்தை கூட சரியான நேரத்துக்கு கொண்டு சேர்க்க விடாமல் சிந்தாமணி இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அதை நான் கண்கூட பார்த்தேன். முத்துனுடைய தியாகமும் மீனாவுடைய தியாகமும் அளவுக்கரியுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ஏங்க என்ன சொல்கிறீங்க, அந்த சிந்தாமணி பணம் மறுபடாமல் ஆக்கினாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, மீனாக்கிட்ட எப்படியாவது பணத்தை ஆட்டையை போட்டு இந்த ஏலத்தில் வீடை
எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காப்புல. இதை புரிஞ்சுக்கிட்டு ஏன்டா அந்த 10 லட்ச ரூபாயை முத்து கொடுத்து விட்டுட்டாங்க, ஆட்டோவில் கொண்டு போனாங்க அப்படிங்கும்போது, இவ்வளோ பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து, ஏய் சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா சவுண்டு கூடுது அப்படிங்கிறாங்க. சவுண்டு கூட தான் செய்யும். என் வீட்டை நீ ஆட்டையை போடணும்னு நினச்சா அதை நான் விடுவேனா என்னமோ நீ என்னமோ பணத்தை புரட்டி இது பண்ண மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நான் பட்டினானே அம்மா முத்து பட்டினானே, ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ட்டு இருக்காங்க. அதானே உனக்கு ஒரு கதை ஆகணும்னா மௌனாயிடுவான். ஏன்னா உனக்கு வந்து ஒன்றும் ஆகலைன்னா எனக்கு யாருனே தெரியாதும்ப, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, என் வீடு எனக்கு வந்துருச்சு. இனிமேல் என் வீட்டை வந்து ஆட்டையை போடணும் வைக்கணும்னு எதையாவது பண்ண நினச்ச அவ்வளோதான். இந்த விஜயாவோட ஆட்டம் என்னன்னு உனக்கு தெரிய வரும். நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம்ல, நீ ஊரில் உள்ள வீட்டை பூரா ஆட்டையை போடணும்னு நினைக்க. பாரு, உன் வீடு ஒரு நாள் இல்லாமல் போகுது. அது போக ஓமாவா ஒன்றுமில்லாமல் தான் கல்யாணம் பண்ணுவா பாரு அப்படிங்கிறாங்க. ஏய் பேசுனா ஒழுங்காக பேசு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க சிந்தாமணி விஜயாட்ட. உனக்கெல்லாம் என்னடி பேச்சு, போன வைடி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வதி ஃபோன் பண்ணி, பார்வதி வீடு எனக்கே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. விஜயா அவ்வளோ பணத்தை நீ புரட்டியா அப்படிங்கிறாங்க. நான் எங்கே புரட்ட, முத்து மீனாவை ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, சரி நான் உடனே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தோடனே விஜயா சொல்கிறாங்க பார்வதிகிட்ட, பார்வதி எங்கே போனாலும் அவரே ஒரு வீடு மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். இங்கே வந்த பிறகு தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு படிப்பினே. கண்டிப்பாக வந்து இனிமேல் என் வீட்டை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பார்வதி சொல்லுதாங்க, யாரும் நீ வீட்டை விட்டு கொடுக்க சொல்லலை, நீனும் மனோவும் சேர்ந்து பார்த்த பார்வை தான் இந்த நிலைமை. அதுபோக சின்ன அமௌண்ட்டு கிடையாது. அதுபோக அந்த சிந்தாமணிக்கிட்ட சேராதுன்னு அண்ணனும் சொல்லிச்சு, நானும் சொன்னேன், நீ கேட்கல. சிந்தாமணி வந்ததே உன் வீட்டை ஆட்டையை போடணும், மீனாக கோரி கொடுக்கணும்னு சொல்லி தான் உன்ட்ட நடனம் படிக்க போகிறேன், யோகா படிக்க போகிறேன்னு வந்தது. அதை நீ புரிஞ்சுக்கிடாமல் எனக்கு வருமானம் வருது, சிந்தாமணி பெரிய ஆளுன்னு சொல்லி நீ பேச ஆரம்பித்தா கடைசியில் வீட்டையே ஆட்டையை போட்டு நினச்சிட்டு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி அதை விடு, என் வீட்டுக்கார் அதே சொல்லிக்கிட்டு இருக்காரு விடு அப்படிங்கும்போது, விஜயா இந்த வீடு உனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். இது வர காரணம் யார்? நீ ஓம்மான்னு சொல்லிகிட்டு இருக்க அந்த மனோஜாலையா? இல்லையே, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்க அந்த முத்து மீனாவால் தான். அவங்க தான் இதை வர வச்சுருக்காங்க. இப்போமாவது இனிமையாவது அந்த முத்தை மௌனா ஏற்றுக்கா, அதான் நல்லது அப்படின்னு விஜய் அப்படியே முடிக்காங்க. இந்த முத்தால் தானே இந்த வீடு வந்திருக்குன்னு யோசிக்காங்க. இருந்தாலும் முத்தை வந்து ஏற்றுக்கிட்ட மனம் மறுக்குது. என்ன காரணம்னா, சின்ன வயசில் ஒழுங்காக படிக்கலை வைக்கலை, உள்ளே போயிட்டு வந்தவன், இவனை நான் மௌனன்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பார்வதி வேறு ஏதாவது பேசு அப்படிங்கிறாங்க. அதானே நீ ஒரு காலமும் திருந்த மாட்டே, உன் வீடு எப்படியாவது திருப்பணும் முத்துன்னு சொல்லுத மீனா, நம்ம வீடு நம்மளுக்கு வந்து ஆகணும், அது என்ன செய்வீங்களோ ஏதை செய்வீங்களோ தெரியாது அப்படிங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் 2 பேர்த்தையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உங்களுக்கு தங்க கூட ரொம்ப கிடையாது போயிரு அப்படின்ற மாதிரி இவ்வளோ காலம் பேசினேன், இனிமையாவது அதை பேசாத அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, அப்படிலாம் வந்து விஜயா பேசணும் நான் சம்மதிக்க மாட்டேன். வீடே நம்மளுக்கு இல்லாமல் போயிருக்கோம், அந்த முத்து மீனான்னு நினச்சதுனால தான் வந்திருக்குது. அது போக 38 லட்ச ரூபாயை இவங்க வந்து என்ன செய்யணும், கடனை கொடுக்கணும், அவ்வளோ இது இந்த முத்துக்கு மீனாவுக்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது வீட்டு விட்டு போனால் எப்படி போக முடியும் அப்படிங்கும்போது, ஏங்க அந்த கடனை அந்த வீட்டோட சேர்த்துடாம என் வீடை நான் வந்து கடனுக்கிட்டு விட மாட்டாங்க அப்படிங்கிறேன். அவனே முத்து சொல்கிறாரு, ஏப்பா அதெல்லாம் அம்மாவுக்கு எந்த சங்கடம் வர வேண்டாம், நான் வந்து கடன் வாங்கியிருக்கிறது வந்து அந்த 8 காரை வச்சு தான், எங்கள் ஓனரு அதுக்கு பொறுப்பேற்றிருக்காரு, அதை நான் கொடுத்துக்கிடுவேன் அப்படின்ட்டுருக்காங்க. உடனே மடம் சொல்லுவேன், அதானே நானாக கடை வச்சுருக்கேன்னு சொல்லி என்னையெல்லாம் சொல்லிடாத, நான்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு, டே போவாங்கிட்ட நான் சொன்னேன், என்ன சொன்னேன், உன்னால் தான் இந்த வீடு இப்படி போகுது, நம்ம 3 பேர் சேர்ந்து எதாவது பண்ணுவோம் அப்படிங்கும்போது, அப்போ தான் நான் எனக்கு பங்கு தர மாட்டேன்ட்டாரே, நான் எதுக்கு கொடுக்கணும், அதுபோக நான் கொடுக்கணும்னா நீங்கள் 2 பேரும் உங்கள் பங்கு எனக்கு தருவேன்னு எழுதி கொடுங்க, அப்போனா தான் நான் தருவேன் அப்படின்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறேன். இதை கேட்ட விஜயா, என்னடா இப்படியா சொன்னேன் அப்படிங்கிறேன். ஏம்மா என்கிட்ட பணமும் இல்லைம்மா, நான் அப்படி தானம்மா சொல்ல முடியும், நானும் இந்த வீட்டில் உள்ள பையன் தானே, எனக்கு வேணும்ல, அப்போ எனக்கு மட்டும் தர மாட்டேன் என்னம்மா அர்த்தம் அப்படிங்கும்போது, நம்மளை சூப்பர்ரா சூப்பர், எல்லோரும் உட்காருங்க, இதை ஒரு பைசல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கிட்டே, ரவி உட்காரு, மனோஜ் உட்காரு அப்படிங்கிறாங்க. ஆகா இவங்க வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றிங்க நம்ம கடையை கேட்பாங்க போலையே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாடா இந்த வீட்டில் பங்கு தரல வைக்கலன்னு சொல்லி உனக்கு வருத்தமாக இருக்குது, சரி இவங்க வீட்டில் ஒரு மோனாக பிறந்திருக்கு, உனக்கு தரலன்னு வருத்தம் தான், ரைட்டு, அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறது அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க, அந்த கடையை வந்து நான் உழைச்ச பணத்தில் தானே உருவாக்கினேன், அப்போ அந்த கடையை 3 பேருக்கும் பங்கு கொடுக்கணும்ல,
ரவிக்கும் முத்துக்கும் கொடுக்கணும்னாலே அந்த கடை 3 பங்கு தானே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் இவ்வளோ படிச்சுட்டு நான் போய் வந்து வேறு இடத்துல போய் வேலை பார்க்க முடியுமா, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா வந்து உன்னிப்பாடி வேறு இடத்துல வேலை பார்க்க சொல்லலை, அந்த கடையில் உள்ள வருமானத்தை 3 பகுதியை கொடுக்க சொல்லுதாங்க. நானும் 38 லட்ச ரூபாய்க்கு என்னால் முடிஞ்சதை கடனை கட்டுவேன், நீனும் கடையில் உள்ள வருமானத்தில் ஒரு பங்கை கடனை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் சொல்லிட்டாங்க, அது எப்படிங்க கொடுக்க முடியும், மனோஜ் ஏற்கனவே இந்த கம்பெனிகளுக்கு பணம் கொடுக்க முடியாமல் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கான், இப்படி இருக்கும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, எது எப்படியானாலும் இந்த மனோஜை விட்டு கொடுக்கவே மாட்டேன்ல அப்படின்ட்டு இருப்போம். அண்ணே நான் கிளம்புறேண்ணே அப்படிங்கிறாங்க. பார்வதி, ஏம்மா சாப்பிட்டு போ மீனா, சாப்பாடு ரெடி பண்ணிட்டா அப்படின்னு சாப்பாடு கொடுக்காங்க. சாப்பிட்டுட்டு, மீனா உன் கையால் உன் வீட்டில் வந்து சாப்பிட ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், நீ வந்து அந்த சிந்தாமணி பதவியில் நீ பதவி ஏற்ற பிறகு நிறைய பேருக்கு நன்மை செய்கிற, இதை வந்து அப்படியே தொடரணும். சிந்தாமணி உங்கள் வீட்டை மட்டும் இல்லை, அவங்கள மாதிரி ஏகப்பட்ட வீட்டை ஆட்டை போட்டு வச்சுருக்கா, எப்படியாவது நீங்கள் தான் அவங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கும்போது, பார்வதி வேறு வேலை இல்லை அவளுக்கு, சும்மா வந்து ஒரு வேலையும் செய்யாமல் நான் தலைவின்னு சுற்றிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. மீனாவை பார்த்து முத்து சொல்கிறார், மீனா எங்கள் அம்மா நம்ம என்ன பண்ணாலும் அதான் பேசுவோம், நீ நினைக்காத, ஏம்மா அவங்க அம்மா வீட்டில் நம்ம இருக்கும்போதும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தா, இங்கே இருக்கும்போது செஞ்சுட்டு தான் இருப்பா, மீனா அவள் வேலையில் எந்த சடவும் வைக்க மாட்டாமா, அவள் பார்த்துப்பா, கண்டிப்பாக மீனா அந்த பொறுப்பில் இருக்கா, நல்ல பொறுப்பில் இருக்கா, அவங்களால் என்ன முடியுமோ அதை செய்ய தான் செய்யணும், அது சிந்தாமணி நம்மளை மட்டுமா, ஊரில் ஏகப்பட்ட வேறு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னோட தான் மீனா நினைக்காங்க, கண்டிப்பாக நம்ம இதை பண்ணணும், அதுக்குள்ளே லிஸ்ட்டை பூரா எடுக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போது அன்றைக்கி பொழுது போயிடுது. மறுநாள் காலையிலே மீனா ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போய் மீனா வந்து அவங்க தெரிஞ்சவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த சிந்தாமணியால் யாரெல்லாம் வந்து நுழையிருக்கா அவங்கெல்லாம் கூப்பிடுங்க, யார் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் எடுக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் வீடே போயிருக்குது. நிறைய பேரோட இடம், ஒரு 10-20 பேரோட இடம் போயிருக்குது, ஒரு 5 பேர் கடை போயிருக்குது. இப்படி ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட குடைச்சலாம் அந்த சிந்தாமணி கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை பூரா எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு எப்படி போச்சு அது போச்சுன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்காங்க. கேட்டு முடிச்சோன்னா அதை பூரா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு, எல்லோரும் இதில் எழுதுங்க, கையெழுத்து எழுதுங்கன்னு எழுதுவாங்க. சரி நான் என்ன பண்ணாலும் என்னோட வருவீங்களா, வருவேன் அப்படின்னா, நீங்கள் மட்டும் எப்படியாவது அந்த சிந்தாமணிட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும் அப்படின்ட்டுருக்கேன். அப்போ சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. என்ன சிந்தாமணின்னு சொல்லி கூப்பிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. உன் பேர் சிந்தாமணி தானே அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. நீ எங்கள் வீட்டை மட்டும் ஆட்டையை போடலை, கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேலே வீட்டை ஆட்டையை போட்டிருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இன்னும் 150 பேருக்கு வீட்டை கூட நான் ஆட்டையை போடுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும், உன் வீட்டை 38 லட்ச ரூபா கொடுத்து உங்கள் மாமியார் வீட்டை மீட்டுட்டேன், அப்படின்னாலும் உனக்கு என்ன தனி ரூம் தரப்போகிறதில்ல, அந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாதுன்னு உங்கள் மாமியார் சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்ன நீ கடன் கொடுக்க வரைக்கும் வேணால் இங்கே இருக்கலாம், எனக்கு தெரியும் அப்படிங்க. அது எங்கள் வீட்டுக்கு அதை நாங்கள் பார்த்துக்கிட்டுதோம், உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இத்தனை பேர் வீட்டை ஏமாத்திருக்க, எப்போ கொடுப்பா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் நான் சும்மையாக கொடுத்துருக்கேன், பணம் கொடுத்துருக்கேன், வட்டி தரல, வீட்டை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, இல்லாத பொல்லாத வட்டியெல்லாம் போட்டு வீட்டை வாங்கியிருக்க, அதை எப்படி உனக்கு திருப்பி வாங்கணும்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ எங்கேனாலும் போ, எங்கேனாலும் பேப்பர் எழுதி கொடு, அதுக்காக நான் கொடுக்க முடியாது, எங்கே வேணாலும் நான் அதுக்கு என்ன செய்யணும், 30க்கு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், உன் வீட்டை நீ எப்படியோ நான் அசந்திருக்க நேரத்தில் நீ எடுத்துட்டேன், இன்னுமே நான் உன்ட்ட நான் துவக்க மாட்டேன் பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. மீனா நினைக்காங்க, இனிமேல் நம்ம எதையாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ சத்யா பார்க்க வராப்புல. உடனே அக்கா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் வந்த அப்படிங்கிறாங்க. எங்கள் ஃபைனான்சியர் இன்றைக்கி வேலைக்கு வேண்டான்ட்டார் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் ரேகா விரும்புகிறது தெரிஞ்சு போச்சு, என் பொண்ணுக்கு உனக்கும் சம்மந்தம்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா நீ இங்கே வேலை பார்க்கலாம் வைக்கலாம், இல்லைன்னா வேலையை விட்டு போயிரு அப்படின்னாங்க அப்படிங்கிறாங்க. அதான்க்கா வேலையை விட்டு வந்துட்டேன், ரேகாவுக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணேன், அவள் என்னை எங்கள் அப்பா ஒரு வேலைன்னு சொல்லி இங்கே அனுப்பிவிட்டார், அங்கே வேலையே இல்லை, இங்கே நீ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம 2 பேரையும் பிரிக்க நினைக்காரு, சீக்கிரம் அவங்க வீட்டில் பேசி எங்கள் வீட்டில் பொண்ணு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா, சரிடா இப்போ நம்மளுக்கு அதுக்குள்ளே சூழ்நிலை இல்லை, நான் எங்கள் வீட்டில் எங்கள் மாமாட்ட சொல்லிவிட்டு உங்கள் முத்து மாமாட்டையும் சொல்லிவிட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரிக்கா, அம்மாட்ட என்னால் பேச முடியாதுக்கா அப்படிங்க, நான் பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ சீதாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்து சொல்கிறாங்க. அப்படியாக்கா, சரிக்கா, நீ மாமாட்ட பேசு, நம்ம வீட்டில் பெரிய நம்ம மாமா தான், மாமா என்ன சொல்லுதோ அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி சீதா அப்படிங்கிறாங்க. நைட்டுக்கு வீட்டுக்கு போனோன்னே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க
சத்யாவை அவங்க ஓனர் வேலையை விட்டு நிப்பாட்டாங்களா அப்படிங்கும்போது, என்ன மீனா சொல்கிற, அவன் நல்லா படித்து நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தானா, நல்லா பொறுப்பாக இருந்தானே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ரேகாவை விரும்புகிற விஷயம் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சான். தெரிஞ்சோடனே என்கிட்டயே வேலை பார்த்துக்கிட்டு என் மகளையே நீ டாவு பண்ணிக்கிட்டு இருக்கியா, வச்சுக்கிட்டு இருக்கியா, அதனால் நீ வந்து வேண்டாம் அப்படின்ட்டாரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, சரி வேறு எங்கேயாவது வேலை ரெடி பண்ணிடுவான், தற்சமயத்துக்கு இது வேலை வேணும்னா நம்ம காரை கூட ஓட்டட்டும், ஒரு காரோட வருமானத்தை வேணால் அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, இப்போ அவங்க அப்பாட்ட பேசணும். ஏன் அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியிருப்பான் போல், இந்த மாதிரி உங்கள் அப்பா நீ வேலை விட்டு நிப்பாட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா, அந்த பிள்ளை எங்கள் அப்பாவும் என்ன பண்ணுறதான்னு எனக்கும் புரியுது, எங்கள் அப்பா எனக்கு வேறு கல்யாணம் பண்ண மாதிரி தான் ரெடி பண்ண மாதிரி தெரியுது, அதனால் சீக்கிரம் உங்கள் வீட்டிலேருந்து என்னை என் வீட்டில் பொண்ணு கேளுங்கன்னு சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது கண்டிப்பாக நம்ம 2 பேரும் பேசி முடிவாது, அப்பாட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் சத்தனா தூங்குங்க, டேய் என்னடா இவ்வளோ நேரத்துக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பாட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. நான் வரேன்டா முத்து அப்படின்னு சொல்லி காலுக்கு வராரு. என்ன முத்து அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா பின்னாடியே வராங்க. ஆஹா, கடனை வாங்கி இந்த வீடை நான் திருப்பி கொடுத்துருக்கேன், இந்த வீடு மீனா பேர்லேயே என் பேர்லேயே பாதி எழுதி கொடுங்கன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அவங்க கொடுத்த கடனுக்கு இந்த வீடெல்லாம் நான் வந்து பாதி எழுதி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. விஜயா முதல்ல முத்து மீனாவும் அப்படி கேட்குதாளா, அவங்க அதை கேட்க போகிறாங்களா, அவங்க என்ன சொல்லுதாங்கன்னு முதல்ல கேட்போம் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், ஏம்மா நீங்கள் தந்தாலே எனக்கு இந்த வீடு வேண்டாம், நானும் மீனாவும் உழைச்சி சாப்பிட்டுக்கிடுவோம், அப்பாவும் அம்மாவும் நீங்கள் இருக்க வரைக்கும் இந்த வீட்டில் இருந்துக்குவோம், உங்கள் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் மனோஜ் கொடுக்கல, ரவி கொடுக்கல, என்ன செய்தியில் அது உங்கள் விருப்பமா, நான் அதுக்குள்ளே எதுவுமே போகல, இப்போ என் மச்சினை ஒரு பிள்ளைய விரும்புதான், அந்த வீட்டில் பொண்ணு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை என்னடா சொல்கிற அப்படிங்க. ஆமாப்பா, ஒரு ஃபைனான்சியர் இதில் வேலை பார்த்தான், அந்த புள்ள வந்து சத்யா விரும்புதான்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு வீட்டுக்கலாம், வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டான். இந்த சூழ்நிலையில் இவங்க 2 பேரும் விரும்புதான் அப்பா தெரிஞ்சுக்கிட்டு சத்யா வேலையிட்டு நிப்பாட்டாங்க அப்படின்னா விஜயா சிரிக்கிறாங்க. ஆமாம், நிப்பாட்ட தான் செய்வாங்க, வேலை பார்க்குற இடத்துல இந்த குபேரன் ஆகணும்னு நினச்சா நடக்குமா, இதே தான், எல்லோரும் வசதியான வீட்டுக்கு போயிடணும், அந்த சீதாவை ஒரு விரும்புதான்னு சொல்லி ஒரு பணக்காரனுக்கு ஒரு வேலைக்காரனுக்கு கல்யாணம் வீட்டுக்கு கொடுத்தாச்சு, இப்போ இந்த மீனாவை உங்கள் அப்பாவால் இங்கே வந்து சேர்ந்துட்டான் அப்படிங்கிறாங்க. விஜயா கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா எப்படியாவது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்பா அப்படிங்கிறாங்க. அப்படிடா நாளைக்கு போய் அவங்களுக்கு பொண்ணு கேட்போம் வைப்போம் அப்படிங்கிறாங்க. ஏங்க பணக்கார வீட்டில் எப்படிங்க இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க வைப்பாங்க அப்படிங்கும்போது, விஜயா அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க, அந்த பொண்ணு வீட்டில் போய் பொண்ணு கேளுங்கன்னு சொல்லுது, கேட்க போகிறோம் அவ்வளோதான், தரலைன்னா அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யணும்னு இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ண முடியும், என்ன ரவி மாதிரி வந்து நல்லா படிச்சிருக்கானா, ஹேண்ட்ஸமாக இருக்கானா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா கொஞ்சம் சும்மா இரு, இவனும் படிச்சிருக்கான், சத்யாவும் நல்லாவும் இருக்கான், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, எனக்கு கோவம் வந்துட போகுது அப்படின்னு இருக்காங்க. உடனே மறுநாள் காலையில் பரப்பிட்டே இருக்காங்க. விஜயா வந்து அங்கே போடாததுக்கு அண்ணாமலை எப்படியாவது போடுறேன்னு சொல்லிட்டு, ஏங்க எனக்கு உடம்புக்கு முடியல வைக்கல, ஆஸ்பத்திரி போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எப்பா அப்போ ஒன்று செய்தேன், அம்மா போய் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு நான் கொண்டு விட்டுருந்தேன் நானும் மீனாவும், அதுக்கப்புறம் போவோம்பா அப்படிங்கும்போது, விஜயா போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சிரிக்கிறாரு. விஜயா உனக்கு உடம்பு சரியில்லையா, நாங்கள் போகக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ரெண்டும் தாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ஒரு நல்ல காரியம் நடக்கையில் அதை வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சரியாக இருக்காது, நல்ல ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ நானும் வரேங்க அப்படிங்கிறாங்க. சொல்கிறாரு, வரட்டும்பா அப்படிங்கிறாங்க. அதனால் அங்கே போய் பொண்ணு கேட்காங்க. அவர் ஃபைனான்சியர் பயங்கர கடுப்பாகிறாரு. எப்படிங்க பொண்ணு தர முடியும், வைக்க முடியும், பொண்ணுலாம் தர முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், 2 பேரும் விரும்புகிறாங்க, உங்கள் பொண்ணு வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க, நான் கல்யாணம் முடித்தா சத்யா தான் முடிப்பேன்னு சொல்லுது, இப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, என் பொண்ணு இங்கே இல்லை, அது எப்படி சொல்லுவோம் வைக்கும் அப்படிங்கும்போது, பொண்ணில் சொல்லியிருக்குது, நீங்கள் வேணால் அவங்க மாட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னால் ரேகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ஃபோன் பண்ணோன்னே, ஆமாப்பா நான் அந்த அம்மா வந்து பொண்ணு கேட்க சொன்னேன், நான் சத்யாவை ரொம்பவே விரும்புகிறேன், சத்யா நான் விரும்புகிறேன்னு பல முறை சொன்னேன், ஆனால் வந்துட்டு அவங்க ஏற்றுக்கவே இல்லை, கடைசியில் தான் போய் ஏற்றுக்கிட்டாரு, நான் அந்த அம்மா அவரை விரும்புகிறேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லலாம் கேட்க முடியாது, நீ எப்படி பொண்ணு கிட்ட வர சொல்லலாம் வைக்கலாம், உங்கள் அம்மைக்கு தெரிஞ்சது என்ன அவன் தெரியுமில்ல அப்படிங்க, யாருக்கு தெரிஞ்சானா நான் சத்யா தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஐயா வீம்பெலாம் பண்ண வேண்டாம், பணம் காசுலாம் பெருசு இல்லை, எல்லோரும் எல்லாரும் சம்பாதிப்பாங்க, என் பையன் முத்தை நான் படிக்க வைக்கலை, இக்கட்டான சூழ்நிலையில் பூரா என் பையன் தான் எங்கள் வீட்டுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறான், அதே மாதிரி இந்த சத்யா ஒன்றுமில்லாத வீட்டிலேருந்து வந்தாலும்
கண்டிப்பாக நல்லது செய்வான் வைப்பான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க, மாப்பிள்ளையும் இல்லை, மாப்பிள்ளையோட அம்மையும் இல்லை, எப்படி பொண்ணு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் அவங்க ஒரு ஆள் மாதிரி, இப்போ அவங்க வீட்டில் புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் புரிய வைக்கணும் தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. உடனே எதனாலும் நான் முடிவெடுக்க முடியாது, என் பொஞ்சாதியும் வர சொல்கிறேன், அவங்ககிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எப்போ வர சொல்லுங்கப்பா, நம்ம பேசிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, விஜயா எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. விஜயா மனசுக்கு என்ன ஓடுதுன்னா, அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, அப்படின்னு நடக்கலைன்னா தான் இந்த மீனா குடும்பம் நம்ம சொல்லதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சத்யா மட்டும் பெரிய பணக்காரியை கட்டிட்டோம்னா நம்மளுக்கு மறுவாதியே இருக்காது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் அந்த கல்யாணத்தை மேனேஜ் பண்ணணும், நடத்தோட மாய்க்கி விடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கே அவர் ஃபைனான்சியர் சிந்தாமணி ஃபோன் பண்ணி, அந்த மாதிரி சத்யா வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னது, அந்த சத்யா வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா? ஏங்க அவங்கள ஏங்க உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, உடனே அனுப்ப வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், அவங்க கேட்குற மாதிரி இல்லை, நீ உடனே கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. இங்கே சிந்தாமணி அவங்க ஆட்களெல்லாம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டு வராங்க வீட்டுக்கு. சிந்தாமணி பார்த்தோன்னே, ஏய் சிந்தாமணி நீங்கள் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. ஏம்மா என்ன நீ சிந்தாமணி இங்கே வந்தேன்னு கேட்குற அப்படிங்கிறாங்க. ஐயா நான் உங்கள்கிட்டயும் உங்கள் வீட்டம்மாட்டே தான் பேச வந்தோம், தேவையில்லாமல் அந்த சிந்தாமணிட்டு நாங்கள் பேச எதுவும் விரும்பலை அப்படிங்கிறாங்க. இந்த சிந்தாமணி தான் என் பொஞ்சாதி அப்படிங்கிறாங்க. இங்கே டோட்டல் குடும்பத்துக்கும் ஒன்றும் ஓடலை. உடனே விஜயா, சிந்தாமணி இவர் உங்கள் வீட்டுக்காரரா அப்படி? என் வீட்டுக்காரர் தான், அவர் மகன் ரேகா என் மக தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு மீனா அந்த சம்மந்தம் நம்மளுக்கு சரி வராதுங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு முத்த கூப்பிட்டு தனியாக போயிருந்தாங்க. உடனே என்னங்க இது, இந்த சத்யா இப்படி வந்து நம்மளை கோர்த்து விட்ருக்கான், யாருக்குனாவே அந்த சிந்தாமணி நம்மளுக்கு ஆகாது, நம்மளுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாப்புல, அது போக ஏகப்பட்ட பேர் இந்த சிந்தாமணியால் என்ன நிலமையில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த சத்யா என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி சத்யா கால் பண்ணி, இடையே இந்த சிந்தாமணி மூலையாடா விரும்பினா வச்சா அப்படிங்கும்போது, ஏக்கா உன்ட்ட சொன்னால் வந்து கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லலக்கா, ஆனால் சிந்தாமணி மகதாங்க்கா, ஆனால் சிந்தாமணி மகளாக வந்து அவள் வந்து உணரவே மாட்டாப்புல ரேகா, உன்ட்ட ரேகாவை பேச சொல்கிற பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவை கால் பண்ணி சொல்கிறாங்க. ரேகா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா பண்ணதுக்கு நான் என்னங்க செய்வேன், எனக்கு சத்யாவை பிடிச்சிருந்துச்சி, கண்டிப்பாக எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னோன்னா மறுபடியும் போய் உட்காடுறாங்க. சிந்தாமணி ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க, என் பொண்ணை இந்த சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், அண்ணாச்சி நீங்கள் கிளம்பிடுங்க, உங்கள் வீட்டு கதையில் நான் தோற்றதாக இருக்கட்டும், அது இருந்துட்டு போட்டோம், என் மொ வாழ்க்கையில் நான் தோற்க விரும்பலை, நீங்கள் கிளம்பி போயிட்டே இருங்க, நான் பெரிய ஒரு பணக்காரனை பார்த்து வச்சுருக்கேன், அவனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், சத்யா வந்து கல்யாணத்துக்கு வேணால் வந்து சாப்பிட்டுட்டு மொய்யே கொடுக்காம போயிட்டே இருக்க சொல்லுங்கள், அதை வேணால் செய்ய சொல்லுங்கள், மற்றபடி எதுவும் நடக்காது, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை எவ்வளோ சொல்லி பார்க்காரு, நடக்கலை, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வெளில வராங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த சிந்தாமணி சொல்லி நம்ம எதுக்குங்க கேட்கணும், கண்டிப்பாக அந்த சத்யா தான் வந்து இந்த சிந்தாமணி மூலம் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா, முதல்லேருந்தே இந்த கல்யாணம் சரி வராது, வேண்டாங்கன்னு இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அந்த சிந்தாமணிகிட்ட நான் ஜெயிக்கணும்னா இதை நான் பண்ணியே ஆகணும், அந்த சிந்தாமணிகிட்ட நான் சொல்லியிருக்கேங்க, நீ ஊரை பூரா ஆண்டையை போட்டு அவளை விட நீ எடுக்கணும்னு நினைக்க பாரு, எல்லா சத்தும் மூலத்தானே சேர்க்க, நாளைக்கு ஒன்றுமில்லாதவன் தான் வந்து மூளை கட்டுவான் பாரு, அன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. விஜயா, உன் வீம்புக்காகவையோ உன் சவாலுக்காகவையோ அவங்க கல்யாணம் நடக்காது, அவங்க 2 பேரும் உண்மையாக விரும்புனாங்கன்னா, அதை நான் பேசி புரிஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக கல்யாணம் நானே நடத்தி வைப்பேன், எல்லோரும் போகலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே போய் மீனா நடந்ததை அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, நீங்கள் எதுக்கடி சத்யாவுக்கு பொண்ணு கேட்டு போனீங்க, அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்களாம் நம்மளுக்கு பொண்ணு தருவாங்களா வைப்பாங்களா அப்படிங்கும்போது, அம்மா ரேகா பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, அது சிந்தாமணியோட மகன் நினைக்கல அப்படிங்கும்போது, அந்த சிந்தாமணியே பயங்கரமான ஆள், சிந்தாமணி வீட்டில் எப்படி நம்ம இது பண்ண முடியும், ஏற்கனவே நான் உங்கள் மாமியாருக்கே நான் வந்து பேச முடியாமல் இருப்பேன், அந்த சிந்தாமணிட்டு நாளைக்கு நான் பேச முடியுமாடி வைக்க முடியுமாடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா 2 பேரும் விரும்புகிறாங்கிறாங்க, நாளைக்கு காலையில் அந்த ரேகா பிள்ளை வாரேன்னு சொல்லுது, அது போக நான் பேசிட்டு ஒன்று சொல்லுதம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படிங்க அம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே மறுநாள் காலையில் மீனா அவங்க சங்கத்தை ஆஃபீஸில் போய் இருக்காங்க. அப்போ ரேகா வராங்க. அக்கா அப்படிங்கிறாங்க. ரேகா, நீ சிந்தாமணி அவங்களோட பொண்ணு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே நான் சிந்தாமணி பொண்ணு தான், எங்கள் அம்மா ஊரை பூரா ஆட்டையை போட்டு என் பேரில் தான் சொத்து வாங்கி வச்சுருக்கு அப்படின்னு தான் மீனா சொல்கிறாங்க. ஏகப்பட்ட சொத்து உங்கள் பேரில் எழுதி வச்சுருக்கு, நாளைக்கு சத்யா வந்தால் அது ஒரி தானே அப்படிங்கிறாங்க. யாரெல்லாம் எங்கள் அம்மா வந்து என்னெல்லாம் டக்கால்ட்டி பண்ணி சொத்து வாங்கினாங்களோ அந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலான்னு நான் தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கும்போது, அந்த லிஸ்ட்டு என்கிட்ட கூட இருக்குது, யார் அவங்களால சங்கடப்பட்டுருக்காங்கன்ட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்யுங்க, அவ்வளோ வரையும் வர சொல்லுங்கள், நான் அவ்வளோ வரைக்கும் அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க சொத்தை அவங்ககிட்டயே கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை ரேகா நீ கண்டிப்பாக பண்ணுவியா? கண்டிப்பாக பண்ணுவேங்க, உங்கள் தம்பியை நான் விரும்புகிறேன், உண்மையாக விரும்புகிறேன், இதை நான் உண்மையிலே பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இதை முத்துட்ட சொல்கிறாங்க. முத்து, சூப்பர் மீனா,
நம்ம வீட்டுக்கு ரேகா வருதான்னு நம்ம நினைக்க வேண்டாம். பணத்தால் வந்து சத்யா தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு அவங்களும் நினைக்க வேண்டாம். நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவை கொண்டு வீட்டில் விட்டுருப்போம்னா பைக்கில் கொண்டு ரேகாயை இறக்கி விட்டு போகிறாங்க. அங்கே மீனா இறங்கி வரதை பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு சரியான கடுப்பாயிருந்தார். என்ன நினச்சிட்ருக்கு நீ அந்த மீனா கூட இறங்கி வரேன் அப்படிங்கும்போது அது எங்கள் சம்மந்தி தானே, நாளைக்கு நான் எங்கள் வீட்டுக்கு தானே கல்யாணம் பண்ணி போக போகிறேன் அப்படிங்கும்போது அது ஒரு வீடு 10க்கு 10 ரூமில் அவங்க பேர் அங்கே இருக்காங்க. அந்த ரூமில் போய் நீ இருக்க போறியா? உனக்கு எத்தனை வீடு உங்கள் அம்மா சம்பாத்தி பண்ணி வச்சுருக்கேன், நான் சம்பாத்தி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வசதியான இடத்துல உனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கு, நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணி நீ பொண்ணுகள் வைன்னு சொல்லிகிட்ருக்க. நாங்கள் உனக்கு நல்லது செய்ய மாட்டோம், அவங்க செய்வாங்களா அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது சிந்தாமணி வர சொல்லிடுறாங்க. இங்கே பாரு ரேகா, அப்பாவும் நானும் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம் உனக்கு, அவன் சொல்லே தான் இவ்வளோ நாளும் கேட்டோம். இந்த ஒரு வகையில் எங்கள் சொல்ல கேளு, நாங்கள் பார்த்துருக்க மாப்பிள்ளையே நீ சம்மதி, அப்போ தான் நல்லது அப்படிங்கிறேன். இல்லைம்மா நான் வந்து சத்யாவை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறேன். அப்படிலாம் பண்ண விட மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அப்பா சொல்லுதார், என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. இங்கே மீனா எல்லாரையும் வந்து ரெடி பண்ணி அங்கே நாளைக்கு உங்களுக்கு உங்கள் சொத்து உங்களுக்கு வந்துடும், பத்திரத்துக்கு வந்துருக்கணும், பத்திரத்து இடத்துக்கு வந்துருக்குன்னு அங்கே கூட்டி போயிருந்தாங்க. இங்கே ரேகா சிந்தாமணி வீட்டில் இருக்காங்க. ரேகாவுக்கு ஃபோன் பண்ணவே முடியலை. அப்போ முத்து வந்து ஒரு ஐடியா பண்ணி எப்படியாவது இந்த ரேகாவை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு குறைஞ்ச விலைக்கு ஒரு வீடு வருது மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. ஒரு ஆளுக்கு ஏகப்பட்ட கடை இருக்குது, அதனால் அந்த வீடை கொடுக்கணுங்காங்க. 1 கோடி ரூபா வீட்டை வெறும் 10 லட்சத்துக்கு கொடுத்துட்டு வெளியூர் பார்த்து போகணுன்னு நினைக்காங்க, கிடைக்க வரைக்கும் லாபம்ட்டு. நீங்கள் வாங்கிக்கிறீங்களாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் மூலமாக பேசுன மாதிரி பேசுனாங்க. உடனே வரேன் அப்படின்னு சொல்லி ஆட்களை கூப்பிட்டு அங்கே போயிருந்தாங்க. வீட்டில் யாரும் இல்லைன்னொன்னே ஈஸியாக கதவை திறந்து ரேகாவை கூப்பிட்டு போய் இந்த சிந்தாமணியால் யாரெல்லாம் வந்து சிந்தாமணியால் சொத்து இல்லாமல் போனாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ரேகா சொத்து பூரா எழுதி கொடுத்துட்றாங்க. எழுதி கொடுத்தோன்னே மீனாவுக்கு எல்லாருமே ரொம்ப நன்றி சொல்லுதாங்க. எனக்கு நன்றி சொல்லாதீங்க, இந்த ரேகாவுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ரேகா சொல்கிறாங்க, இன்றைக்கி எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், கண்டிப்பாக நான் சொத்தை பூரா எழுதி வச்சிட்டேன்னு சொன்னால் எங்கள் அம்மா கண்டிப்பாக கோபமாவாங்க, அதுக்கப்புறம் நானும் சத்யாவும் சேர வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்படிங்கும்போது முத்து என்ன மீனா திடீர்னு இந்த ரேகா அப்படி சொல்கிறாப்புல அப்படிங்கும்போது ஆமாங்க எனக்கு அதுதான் சரியாகப்படுது, சத்யா வர சொல்லுங்கள், எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்லிடலாம் அப்படின்னோடனே வீட்டில் போய் சொல்லுதாங்க. சத்யா அம்மா சம்மதிக்க மாட்டேங்குது, அண்ணாமலை சொல்லணும், நம்ம சம்மதிக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அங்கே உடனே முத்து சொல்கிறாரு அதுக்கு வாய்ப்பே இல்லை, உடனே வாங்க அப்படின்னு சொல்லி பொன்னியம்மன் கோயிலில் கூட்டி கொண்டு சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே சொத்து பூரா சிந்தாமணி விட்டு போயிட்டுன்னு ஒரு தகவல் வருது. தகவல் வந்தோன்னா சிந்தாமணிக்கு சரியான கடுப்பாயிருது. யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி எங்கேயோ ஒரு கம்மியான விலைக்கு சொத்து வருதுன்னு நான் கிளம்பி போனேன். அந்த நேரத்தில் முத்து வந்து கூப்பிட்டு போய் இப்படிலாம் பண்ணியிருக்கானா, அந்த மீனாவுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லி மீனா அப்படின்னு சொல்லி வீடு தேடி வந்திருக்காங்க. உடனே மீனா விழுந்து அதை மாதிரி என்ன அப்படிங்கிறாங்க. உடனே என் சொத்தை பூரா ரேகாவை வச்சு எல்லாரும் கழிவு கொடுத்துல இப்போ என் மூலங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு அவள் கல்யாணம் பண்ணி வீட்டில் இருக்காங்க. இது கல்யாணம் பண்ணி வீட்டில் இருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் மாப்பிள்ளை சத்யா ரேகாவை கல்யாணம் பண்ணிட்டான், அதனால் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை முத்து என்னடா சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாப்பா இதை நான் அவன்கிட்ட சொல்ல நினச்சேன், அதுக்குள்ளே அந்த சிந்தாமணி வந்துட்டாங்க. ரேகா வந்து இந்த சிந்தாமணி ஆட்டை போட்ட வீட்டை பூரா சொத்தை பூரா யாரெல்லாம் வந்து அவங்கள இந்த சிந்தாமணியால் சங்கடப்பட்டாங்களோ அவங்களுக்கு கொடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த சிந்தாமணி சும்மா இருக்க மாட்டாங்க, ரேகாவையும் சத்யாவையும் சேர விட மாட்டாங்க. ஆனால் நானே புண்ணியம் கோயிலில் கல்யாணம் பண்ணிச்சிட்டோம்பா அப்படின்னா முத்தை பார்த்துட்டு ரொம்ப சூப்பர்ரா, நானும் அப்படி தான் பண்ணி வைக்க நினச்சேன், நீனே பண்ணி வச்சிட்டேன் அப்படிங்கும்போது விஜயா வாரே வா முத்து சூப்பராக பண்ணடா. சிந்தாமணி என்ன சொன்னேன், நான் ஒரு வாட்டி தான் தூத்துட்டேன், இன்னொரு வாட்டி உன் வீட்டை நான் எடுத்து காமிக்கேன் அப்படின்னு வேறு நீ ஒரு ஆள்கிட்ட சொல்லி வேறு விட்டுருக்க அப்படி தானே. என் வீடு இல்லை ஊரில் யார் வீடுன்னு எடுக்க முடியாது, உங்கள்கிட்ட 5 விஷயம் பணம் இருந்தால் தானே. இவன் பாரு ஓமோவா ஒன்றுமில்லாத வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு போயிட்டான், நல்லதாக போச்சு ரொம்ப சூப்பர் அப்படின்னுட்டு இருக்காங்க. விஜயா அப்படிங்கிறாங்க. விஜயா தான் போய்கிட்டே இரு அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்ப கடுப்பில் சிந்தாமணி வந்து மீனா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ரேகா ஒழுங்கா கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. மம்மி விருந்து கூப்பிடுதியா, உன் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு வந்து விருந்து கூப்பிட்டு நாங்கள் வரோம், சும்மா வரல அப்படி. இது எனக்கு மாப்பிள்ளை, நான் விருந்துக்கு வேறு கூப்பிட்றேன்னா ஒழுங்கு வழியாக கிளம்பிப்போ அப்படின்ட்டு முத்து பின்னாடி வராரு. இங்கே பாருங்கள் சிந்தாமணி, அது என் மாப்பிள்ளை பொஞ்சாதி, அவங்க விருப்பப்பட்டாக்க நீங்கள் கூப்பிட்டு போங்க, இல்லைன்னா தேவையில்லாமல் வந்து பேசாதங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து ரேகா கூப்பிட்டு போய் தான் ஆவேன் அப்படின்னோடனே மீனா நீ அருணுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. அருணுக்கு ஃபோன் பண்ணி நல்லா தான் சொல்கிறாங்க. அருணுக்கு கடுப்பாகுது, இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம வந்து சத்யாவாக தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க தேவையில்லாம வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்க. உங்கள் சொந்த மச்சனுக்காக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா, அவங்க வேலையே இருக்காமல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்காதுங்க, கிளம்புங்க, அவங்க 2 பேரும் விரும்பி தான் கண்ணால் பண்ணியிருக்காங்க,
அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அப்படி ஏதாவது உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அவங்களோட பெரிய அதிகாரிட்ட பேசுகிறேன். பேசுங்க அப்படின்றாங்க. டேய் சத்யா ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்குறாரு. இல்லைம்மா அவசரமாக பண்ண வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த முத்து உனக்கு மாமனாக போயிட்டான், நான் உனக்கு மாமன் கிடையாதுல்ல, அப்போ ஸ்டேஷன்லேருந்து வேலை பார்க்கக்கூடிய அதிகாரியாக சொல்லிட்டு போயிருக்கேன், ஆனால் அவன் மாமனா நான் என்றைக்கும் ஒன்று ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் பூரா இருந்தாருன்னு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.